வணக்கம். ஒரு 2 வீடியோல ரூ. 10,000 முதலீடு இருந்தா போதும். நீங்க இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணலாம் அப்படிங்கிற மாரி சொல்லியிருந்தேன். நெறைய பேர் WhatsAppல மெசேஜ் அனுப்பிச்சாங்க. சார் இன்னைய தேதிக்கு கம்ப்யூட்டர் என்ன விலை விக்குது தெரியுமா? பேங்க்ல கரண்ட் அக்கவுண்ட்க்கு எவ்வளோ மினிமம் பேலன்ஸ் கேட்கறாங்க தெரியுமா? நீங்க பாட்டுக்கு சாதாரணமா ரூ. 10,000ன்ட்டீங்களே அப்படின்னு. ஆக்சுவலா நானு எத மீன் பண்ணி சொன்னேன் அப்படின்றத அவங்க கிளியர் கட்டா புரிஞ்சுக்கல அப்படின்னு சொல்லி தெரியுது. அதில சிலர் வந்து சார் இத டீட்டெயிலா எனக்கு ஒரு வீடியோவாவே போட்டுருங்க அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. ஸோ அதத்தான் இதில பார்க்க போறோம். இப்ப நானு இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றேன். அப்படி எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு எனக்கு முதல்ல என்ன தேவை? ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணணும். அதுக்கு ஜிஎஸ்டி வேணும். அதுக்கடுத்து ஐ கோடு வேணும். அதுக்கு முன்னாடி கரண்ட் அக்கவுண்ட் வேணும். ஏடி கோடு வேணும். இபிசி ரெஜிஸ்ட்ரேஷன் வேணும். ஒரு கம்ப்யூட்டர் வேணும். பிரிண்டர் வேணும். இது எல்லாம் வந்து முன் செலவுகள். இது எல்லாமே டெட் இன்வெஸ்ட்மெண்ட். இதுலேருந்து எந்த ஒரு வருமானமும் வராது. இதை யூஸ் பண்ணி நாம தான் வருமானம் ஈட்டணும். அதுக்கு அடுத்து நான் 10,000 முதலீடு அப்படின்னு சொல்லி சொல்றது பொருள் கொள்முதலுக்கான ஒரு தொகை. ரூ. 10,000 வச்சுட்டு நானே ஹேண்ட்பேக்ஸ் வாங்குறேன்னு வைங்க. அதையெல்லாம் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ணி அதை 15,000 ஆக்குறேன். அந்த 15,000த்தை 25,000 ஆக்குறேன். அந்த 25,000 40,000 ஆகுது. அந்த 40,000 60,000 ஆகுது. ஸோ இப்படியே வந்து அந்த முதலீடு வளரும். ஆனா இதுக்கு முன்னாடி பண்ண டெட் இன்வெஸ்ட்மெண்ட்ல வந்து உங்களுக்கு எந்த ஒரு வருமானமும் கிடைக்காது. கம்ப்யூட்டர் உங்களுக்கு காசு குடுக்குமா? குடுக்காது. கம்ப்யூட்டர் யூஸ் பண்ணி நீங்க காசு சம்பாதிக்கலாம். ஐ கோடு ரிஜிஸ்ட்ரேஷனுக்கு செலவு பண்ணீங்களே, அந்த ஐ கோடு உங்களுக்கு ஏதாவது காசு குடுக்குமா? எந்த காசும் குடுக்காது. ஐ கோட யூஸ் பண்ணி நீங்க எக்ஸ்போர்ட் பண்ணலாம். ஸோ நாம தான் அதை யூஸ் பண்ணணும். அதை யூஸ் பண்றதுக்கான பண்ணக்கூடிய முன் செலவுகள் தான் வந்து அது. அது முழுக்க முழுக்க டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டு. அதை முதலீடா நாம கன்சிடர் பண்ணக்கூடாது. ஸோ அதெல்லாம் நான் ஏன் சொல்லலை அப்படின்னா, இன்னைக்கு பெரும்பாலும் எல்லார் வீட்லயும் வந்து கம்ப்யூட்டர் இருக்குது. பிரிண்டர் மட்டும் வாங்கினா போதும். ஒரு 2,000 3,000க்கு பிரிண்டர் சூப்பர் பிரிண்டரே கிடைக்குது. ஸோ இது எல்லாம் அவங்கவங்க வசதிக்கு ஏற்றபடி வாங்கிக்கிற முடியும். கம்ப்யூட்டர்லாம் இன்னைக்கு ரூ. 25,000 கிடைக்குது. ரூ. 1,00,000 கிடைக்குது. ஸோ இது அவங்க வசதிக்கு ஏற்றபடி என்னமோ ஒரு கம்ப்யூட்டரை வாங்கிக்கிறாங்க. அதனால அதெல்லாம் நான் சொல்லலை. நான் சொல்றது முழுக்க முழுக்க தொழிலுக்கான முதலீடு. வெரி வெரி மினிமல் இன்வெஸ்ட்மெண்ட்டு. நாம கால்குலேட்டட் ரிஸ்க் எடுக்கக்கூடிய ஒரு அமௌண்ட்டில் பிஸ்னஸை ஸ்டார்ட் பண்ண முடியும் அப்படின்றதுக்காக ரூ. 10,000 அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அதனால் முன் செலவுகளையும் டெட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் முதலீட்டையும் நாம் குழப்பிக்கக்கூடாது. ஏன்னா அந்த முன் செலவுகள் பண்ணாமல் இ-காமர்ஸ் எக்ஸ்போர்ட் பண்ண முடியாது இல்லையா? ஸோ அதனால் முன் செலவுகளை நம்ம பண்ணித்தே ஆகணும். அது அவங்கவங்க வசதிக்கு ஏற்பபடி பண்ணிக்கலாம். ஆனால் பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணும்போது மினிமம் ஒரு 10,000ல ஸ்டார்ட் பண்ணலாம். ஈவன் 5,000 கூட ஸ்டார்ட் பண்ணலாம். அதை வந்து நான் டீட்டெயிலாக அந்த வீடியோஸ்லாம் சொல்லியிருக்கேன். ஸோ அதனால் 2யும் குழப்பிக்க வேண்டாம். ஓகே.